எல்லாருக்கும் வணக்கம். கேரளாவிலேருந்து வால்பாறைக்கு டூர் வந்தவங்க பார்த்தோம்னா அவங்க வந்த வேனு 800 அடி பள்ளத்தில் விழுந்ததுனால பரிதாபமாக 10 பேர் வந்து இறந்துருக்காங்க. என்னன்னு முழு விவரம் பார்க்கலாம். அந்த 14ஆம் தேதி பார்த்தோம்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பெருந்தமனா ஊர்லேருந்து ஒரு 14 பேர் வந்து வால்பாறைக்கு வந்து டூர் வந்திருக்காங்க. இவங்க வால்பாறையில் டூர் முடிச்சுட்டு வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சி கிளம்புறதுக்கு வந்திருக்காங்க. அந்த மலைப்பாதையில் அந்த வேன் வரும்போது பார்த்தோம்னா டிரைவரோட கட்டுப்பாடையில் இந்த வேன் பார்த்தோம்னா 13வது கொண்டை ஊசி வலையிலேருந்து 9வது கொண்டை ஊசி வலையில் வந்து விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 800 பள்ளத்தில் வந்து அந்த வேன் வந்து கவுந்திருக்கு. வேன் விபத்தில் பார்த்தோம்னா 10 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. மேலும் 4 பேர் பார்த்தோம்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அரசாங்க ஹாஸ்பிட்டலையும் அதே போல் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அரசாங்க ஹாஸ்பிட்டலையும் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த விபத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா டிரைவர் ரொம்பவே வேகமாக வந்திருக்காரு. அதே போல் அவரால் கட்டுப்படுத்த முடியாதனால அந்த வேன் கவுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த வேன் விபத்தில் பார்த்தோம்னா ஒரே பள்ளியை சேர்ந்த 9 ஆசிரியர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. மேலும் 14 வயதுடைய ஒரு பள்ளி மாணவனும் இறந்து போயிருக்காங்களாமா. வேன் டிரைவர் ஒழுங்கா அந்த வேனை ஓட்டி இருந்தா இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது. இப்ப பாருங்க, அநியாயமா 10 பேர் உயிர் போயிடுச்சு.